கொலை முயற்சி வழக்கில் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்துக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு நாகர்கோவில் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. நீதிபதி முன் கடந்த 1ஆம் தேதி திரு விஜயகாந்த் நேரில் ஆஜரான போது அதிமுக மற்றும் தேமுதிக வழக்கறிஞர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. இது குறித்து அரசு வழக்கறிஞர் திரு ஞானசேகரன் கொடுத்த புகாரின் பேரில் திரு விஜயகாந்த் உள்ளிட்டோர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் முன்ஜாமீன் வழங்க கோரி திரு விஜயகாந்த் தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதி செல்வி மாலா முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட அவர் திரு விஜயகாந்துக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அந்த கொலை முயற்சி வழக்குக்கு முன்ஜாமீன் கோரி இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணைக்கு வந்தது. வழக்கு விசாரணையை கேட்ட மாண்புமிகு நீதியரசர் ஆர் மாலா அவர்கள் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். சென்னை எழும்பூரில் உள்ள தலைமை பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் திரு விஜயகாந்த் தினமும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். மறு உத்தரவு வரும் வரை இதே நிலை தொடரும் என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.